விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து தெருக்களில வந்து இருக்கக்கூடிய அதுவாகவே வந்து சுற்றித் திரியக்கூடிய நாய்கள் அதுவும் இருக்கிறது, டாக்ஸ் இருக்குது. இப்ப என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் வந்து இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து உள்ள வரும் பொழுது, இப்ப அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடியதை அந்த டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஏன்னா டாக்ஸ் வளர்க்கறது நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. அது வந்து ஒரு ஹியூமனுக்கு ஒரு ஒரு ஹியூமன் ஃப்ரெண்டா இருக்குது, சப்போர்ட்டிவா இருக்குது, பாதுகாக்குது. அதுலலாம் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை. சரிங்களா? ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, அது யாருக்கிட்ட அது பெட்டா இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து விசுவாசமாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ள வரும் பொழுது நிச்சயமாக அவங்கள வந்து அது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத பாக்குறோம். குறிப்பாக வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கூட்டம் கூட்டமாக தெருக்களில் வந்து இப்ப நம்ம நிறைய பார்க்கலாம். இப்ப இதுல ஒரு 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 நம்ம ஒரு புது இடத்துக்கு நம்ம போகும் பொழுதோ, இல்ல நம்முடைய இடத்துக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வரும் பொழுதோ, புதிதாக ஒருவர் வரும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராமல் உங்களை துரத்தும். எதிர்பாராமல் அந்த நாய் வந்து அந்த டாக்ஸ் வந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களை நோக்கி பாய்ந்து வரும் அப்படின்றத பாக்குறோம். அதாவது இது வந்து அந்த அந்த அது வந்து கடிக்கிறது, அந்த ரேபிஸ் இஷ்யூ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரீம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும். இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும். நீங்க எதிர்பாராமல் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க இந்த இடத்துல வந்து ஒரு டாக் இருக்கு அப்படின்றது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தீபாவளி நேரங்கள்ல நீங்க போகும் பொழுது ஒரு பட்டாசுகள் வந்து தெருக்களில் வந்து நீங்கள் எதிர்பாராமல் அது வெடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு பதட்டத்தை நீங்கள் வந்து உணர்வீர்கள் அப்படின்றத பார்க்கிறோம். ஆஹ் குறிப்பா வந்து இது வந்து நிச்சயமா இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த டாக்ஸ் உடைய அன்எக்ஸ்பெக்டட் அட்டாக்கால அது அட்டாக் பண்ணும்போது நீங்க சுதாரிச்சுக்கிட்டு நீங்க அந்த டாக்ஸை நீங்க விரட்டலாம், சத்தம் கொடுக்கலாம், என்ன அதை வந்து நீங்க என்னனாலும் செய்யலாம். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து உங்களை துரத்தும் பொழுது, அன்எக்ஸ்பெக்டடா துரத்தும் பொழுது நீங்கள் நிலை குலைந்து போவீர்கள். அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவாக இருக்கும். இல்ல நீங்க ஒரு வெஹிக்கிள்ல டூ வீலர்ல போறீங்க அப்படின்னா அது உங்களை துரத்தும் பொழுதும் நீங்கள் அந்த டாக்ஸோடைய அந்த ஓட்டத்துக்கு நீங்கள் உங்களுடைய வேகம் கொடுத்து நீங்கள் ஓட்ட வேண்டியிருக்கும். இதையெல்லாம் நாம் நிறைய பார்த்திருக்கின்றோம். எதிர்பாராத விதமாக உங்களை அந்த டாக்ஸ் வந்து தாக்கும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்டர். இது வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து அது இப்போ குறிப்பாக வந்து குழந்தைகள், பள்ளிக்கு சென்று வரக்கூடிய குழந்தைகள், அது அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு தெருக்களில் நடமாடுறதே வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பழக்கம் அப்படின்றது சொல்லலாம்.